கஷ்டங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கொடுக்குற இப்போ இங்கே இது கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடமே வச்சுக்கிடுவோம், நம்ம இன்னொரு இடத்த பேச வேண்டாம். இது உண்மையிலேயே இது தீர்வு கொடுக்குற இடம் தான். இங்கே தீர்க்க முடியலை ஒரு விஷயம் அப்படின்னா நீ எங்கே போய் தீர்க்க முடியாது. அது நான் இது பட்டா கூட போட்டு தரேன். இந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை நீ தீர்க்க முடியலை அப்படின்னா நீ எங்கே போனாலும் தீர்க்க முடியாது. அவ்வளோதான், நீ மண்ணுக்குள்ளே தான் போகணும். இங்கே அதுக்கு தீர்வு நம்ம ஈஸியாக தீர்வு கண்டுடலாம். ஆனால் மாயா ஒன்று இருக்குல்ல, நீ விஷயத்தை எடுத்து வந்து போகலாம், அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சு போகலான்னு சொன்னால் அது மாயா என்ன பண்ணுமுன்னா, இப்போ ஒரு ஆண்மகன் வந்து தீவிரமாக வர்றான்னா மனைவி மூலயமா அந்த நெருக்கடி வரும், குழந்தை மூலயமா வரும், சொந்தக்காரங்க மூலயமா வரும், இல்லைனா நம்ம நண்பன் மூலயமா வரும். இல்லை சம்மந்தமே எவனோ ஒருத்தர் தெரியாமல் அவன் வந்து நம்மகிட்ட மல் கட்டிக்கிட்டு நிற்பான். இந்த விஷயத்துக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்கு. அப்போ அந்த விஷயங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ அந்த விஷயங்கள் இந்த மாதிரி வருதுங்கிறது தகவல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதை கொடுத்துட்டு வரும்போது தான் அந்த அங்கேயும் நெருக்கடி உனக்கு வரவிடாமல் நான் விளக்கணும், இந்த காரியத்தில் உணர்ந்து நிறுத்தணும். தகவல் வரலன்னா நம்ம செய்ய முடியாது இல்லையா? எல்லாம் இன்னும் எதிர்பார்த்து இல்லை, நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிருவீங்களே சாமின்னு சொல்லுவோம். உண்மைதான். இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து இங்கே வந்ததுக்கு வர்றதுக்கு தான் அவங்களுக்கு இது கிடைக்குமே தவிர அவங்க எங்கே போகிறாங்க வராங்கங்கிற கண்காணிப்பெல்லாம் இருக்காது. ஒரு பூசைக்கு 4 பூசை வந்து நிரந்தரம் ஆகுறாங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்னுடைய கண்காணிப்பு இருக்கும். நீ வீட்டிலேருந்து கிளம்புறியா, ரைட்டுப்பா, அதுக்கான பாதுகாப்பு இருக்கும். இங்கேருந்து வீட்டு போய் சேர்றது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். அது நீ சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, பாம்பேலேருந்து வந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இன்னைக்கு வந்துட்டு போகிறவனுக்கு அந்த கண்காணிப்பு வைக்க முடியாது இல்லையா? என்ன சாமி அப்படி பார்க்குறீங்க? போட்டா பார்க்குங்க. கண்காணிக்கிறவங்கள கண்காணிக்க முடியாது. ஏன்னா அது எங்களுக்கு வீண் செலவாக வரும். அவன் ஒரு பொழுதுபோக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறவன நம்ம கவனிக்கணும்னு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பாதுகாப்பு இருக்கானா? நிறைய பாதுகாப்பு இருக்கு. நம்பி பயணம் பண்ணும்போது உனக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கும். நம்பாம அரையும் குறையுமா இருந்தா நம்மளும் அரையும் குறையுமா தான் இருக்கும். நம்புறது மாதிரி முன்னாடி ஒரு ட்ராமா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ அவங்க போடுற ட்ராமா இந்த பரதேசிக்கு தெரியும், அதே ட்ராமாவை நானும் போடுவேன், ஆனால் உனக்கு தெரியாது. புரியுதா? அப்போ ஏமாந்துருவாங்க. அப்படி ஏமாந்து நிறையா பின்னுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. நம்பி நிறையா வந்து முன்னாடி நின்று ஜெயிச்சவங்களும் நிறையா இருக்கிறாங்க. பல காரியங்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது நம்பணும்ல, நம்பி பயணம் பண்ணணும். நம்பி பயணம் பண்ணும்போது இப்போ சாமி நம்மளுடைய ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, போனோம் ஒரு இதை பார்த்தோம், அன்னைக்கே எல்லாம் சரியாயிடணும், அன்னைக்கே நம்ம மறுநாள் பார்த்தா அவங்க நம்ம ஊரில் பெரிய ஆளாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும். அது சாத்தியமே இல்லாத விஷயம். இங்கே வந்தன்னைக்கு மூட்டையை வாங்கிட்டு போகலாம், ரொம்ப வேண்டாம், நான் கொடுத்து விடுவேன். 50 கிராம் வாங்கிட்டு போனால் போதும். நான் வாங்கி வச்சிருக்கிற மூட்டையில் பிரித்து ஒரு 50 கிராம் பொட்டணம் போட்டு இதை வச்சுக்கப்பான்னு கொடுத்து விட்டோம்னா அவன் வாழ்க்கையில் அந்த 50 கிராம சுமக்க முடியாமல் மடிஞ்சு போயிடுவான். இவர்கிட்ட போனால் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சிட்டு வரவனுக்கு அதை தான் கொடுக்க முடியும். நான் என்ன வச்சுருப்பேன், வரக்கூடிய பக்தர்களுடைய கர்மாவும் பாவங்களும் வாங்கி நான் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து என்ன மூட்டையை எடுத்துகிட்டு போக முடியும்? அந்த மூட்டையிலிருந்து தான் எடுத்துகிட்டு போக முடியும். புரிஞ்சதுங்களா நான் சொல்கிறது? அது நிறையா பேருக்கு தெரியாது. அவர்கிட்ட போனால் இது வாங்கிட்டு வந்துடலாம், அது வாங்கிட்டு வந்துடலாம், வாங்கலாம். அதுக்கான நடைமுறையும் அதுக்கான பயணமும் அதுக்கான வேண்டுதலும் உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா அது முழுமையாக இருந்தால் நீ 30 நாளில் கூட நீ வரத்தை வாங்கிட்டு போயிடலாம். இன்னும் சொல்ல போனால் 3 பொழுதுல வாங்கிட்டு போயிடலாம் வரத்தை. 3 பொழுதுக்கு நீ அந்த மாதிரி இருக்கணும்ல. வருஷக்கணக்கில் அலைய வேண்டாம் சாமி. 3 பொழுது சொன்னதை கேட்ட அந்த 3 பொழுதுக்கு நான் எந்த பரதேசி என்ன சொல்கிறேன்னு அதை நீ கரெக்டாக கடைப்பிடிச்சி நில்லு.
உனக்கான வரம் கிடச்சி போயிடும். ஆனால் உன்னால் முடியாதுல்ல, யாராலையுமே முடியாது. அதுக்கெல்லாம் வைராக்கியம் நிறையா வேணும், தைரியம் நிறையா வேணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அது இவ்வளவு சிரமத்துக்குள்ளே நீ போக வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட நாள், இவ்வளோ நாளைக்குள்ளே வச்சு நீ இப்படி பிரார்த்தனை பண்ணு, இந்த வடிவத்தில் இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை காட்டி கொடுக்குறோம். எப்படி போனாலும் நீ என்ன ஒரு வடிவம் எடுத்த வந்தாலும் உனக்கு நன்மை நடக்கணும்னாலும் 90 நாள் வேணும். உனக்கு நீ உன் மூலியமா ஒரு தீமை நடக்கிறதுனாலும் 90 நாள் வேணும். 90 நாள் தாண்டினா தான் அந்த விஷயமே செயல்படும். அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டா எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி அவசரப்படணும். அவசரப்பட்டா இப்போ உங்க ஆளுக்கு என்ன பண்ணணும், உங்க 2 குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், அப்படிதான் பண்ண முடியும். அப்போ அதுக்கு செலவீடம் பண்ணணும் இல்லையா? அதுக்கான செலவு பண்ணணும் இல்லை, பண்ணும்போது அது வந்து பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு நிரந்தரமான பாதுகாப்பு இல்லை. எப்படி 36 மாசம்தான். உண்மையை பேசணும்ல, அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கணும். நம்ம அதுக்குள்ளதான் நீங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்குருவீங்க இல்லையா? பிரார்த்தனை பண்றது, பிரார்த்தனை பண்ற வடிவம், வேண்டுதல் என்ன, எல்லாமே நீங்க தான் தெரிஞ்சுக்கிருவீங்க இல்லையா? அதுக்குள்ள இறங்கிடுவீங்க. அப்புறம் அதுக்குள்ள இறங்கிட்டா அதுதான் நிரந்தரமான பாதுகாப்பு வளையம் நமக்கு வரும். உங்களை சுத்தி ஒரு அது மீன்வலை மாதிரி ஒரு வலை நிரந்தரமா வரும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பதட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இதுக்கோ வந்து இப்படித்தான் அவங்கள நிறுத்த முடியும். 36 மாசங்கிறது 3 வருஷம். புரிஞ்சதுங்களா? அதுக்கப்புறம் அது வேணும்னா நம்ம அதே மாதிரி மறுபடியும் ரீவெட் பண்ணணும். பண்ண வேண்டியது வராது எங்களை பொறுத்தளவில். நீங்கள் நிரந்தரமாக பயணம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வேறு ரூட்டில் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பரதேசினுடையது அவனுக்கு மேலே இருக்கிறவன் விட்டுருங்க, கண்ணுக்கு தெரியாதவன் ஒன்று காப்பாற்றுவான்னு சொல்கிறது வந்து அது வேறு விஷயம். இந்த பரதேசினுடைய பார்வைக்கு வந்துடுவீங்க. என்னுடைய பார்வை டைரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குழந்தைங்க திருப்பூர்லேருந்து வராங்க, அவங்க அங்கே கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு அங்கே இருக்கும். இங்கே வந்து சேர்றது வரைக்கும் அவங்க எந்த இடத்துலையும் எந்த இது இருக்காது. இங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா போகிறது வரைக்கும் எல்லா பாதுகாப்பும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். நிரந்தரமாக பயணம் பண்ணுற பக்தர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு மேலே அந்த பாதுகாப்பு இருக்கும். அது சித்த வழிபாட்டில் சித்தர்களுடைய எப்படி சொல்கிறது, அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடை. தன்னை நம்பினவனை எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் காப்பாற்றப்படும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த பரதேசிக்கு வந்து இப்போ நான் இப்போ பெருமையாக சொல்கிறேன்னா அது பெருமிதமாக கூட இருக்கலாம். எப்பேற்பட்ட தொழில் தெரிஞ்சவங்க கூட என்னைய ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கூட நான் சண்டை போட மாட்டேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு கூட கேட்க மாட்டேன். ஆனால் அவன் காணாமல் போயிடுவான். புரியுதுங்களா? அதை செய்கிறவங்க என் குருநாதர். என்னோட குருநாதர் அங்கே கவனமாக இருப்பார், என்னையை காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் இல்லை? இப்போ அவர் வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல சாமி, அந்த வேலைக்கு நிறுத்திடக்கூடாது. அப்போ அங்கே தெளிவாக இருப்பாங்க. அப்பா நம்மளை காப்பாற்றுறதுக்கு இப்போ எப்படி இந்த பரதேசி உங்களை வந்து நிரந்தரமாக வரக்கூடிய பக்தர்களை கண்காணிக்கிறனோ, இதை விட 3 மடங்கு என் குருநாதருக்கு எம்ஏல கண்காணித்து வச்சிருப்பாரு. எந்த இடத்துலையும் எந்த இது வந்துடக்கூடாது. அந்த தைரியம் எங்களுக்கு ரொம்ப உண்டு, ரொம்ப உண்டு. போடா எவனாலும் போடா அப்படின்னு எதையும் செய்கிற இடத்துலையும் இருக்கிறோம். நாங்கள் எதையும்னா வேற இது கிடையாது, காப்பாற்றுறது மாத்திரம்தான். அவனுக்கு எப்பேற்பட்ட விஷயம் யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம், அதுலேருந்து அவனை காப்பாற்ற முடியுமானா காப்பாற்ற முடியும். காப்பாற்றி அவனை நிற்க வைக்க முடியும். அவன் என்ன நிலைப்பாட்டில் நிற்கன்னு நினைக்கணும் அந்த நிலைப்பாட்டில் அவனை நிற்க வைக்க முடியும். அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஆகி போச்சு, அவனுக்கு நம்ம எதிர்வினை பண்ணணும்னா வெளியே கொண்டுருவேன். அதுக்கு நான் இல்லை, உன்னே காப்பாற்றியாச்சு, அதோட விட்டுக்க. அவனுக்கு எதிர்வினை செய்யறதுக்கு நீ கிடையாது, அது வேற மாதிரி போகும். புரிஞ்சதுங்களா? அது வேற மாதிரி போயிடும். அது
எப்படி சொல்கிறது, அவனுக்கு எப்படி வந்து இந்த நம்மளை தாக்குச்சுன்னு கூட அவனுக்கு தெரியாது. நம்ம ஒரு இதுலேருந்து ஒருத்தரை விடுவிக்கிறோம்னா அது அங்கே தான் போகும். யார் ஒரு ஏவல் ஒருத்தர் ஏவி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பிரேக் பண்ணி லாக் பண்ணிட்டோம்னா அது ரிட்டர்ன் போகிறது எங்கே போய் எவன் அதை ஏவுனானோ அவனை தான் போகும். அவனுக்கே தெரியாது எந்த நேரத்தில் வந்து நம்மளை அடிக்குன்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி நிலைப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். அதனால தான் சொல்கிறோம், முழுமையாக நம்பிக்கையை வைங்க. நம்பாதவங்கள்ட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சாமி. இப்போ எனக்குள்ள நம்ம முன்னாடி ஒருத்தர் உயிர் போகிற நிலையில் ஏதோ ஒன்று அடிபட்டு துடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், சாமி இருக்காருன்னு வச்சு, சாமி இவருக்கால காப்பாற்ற முடியும், ஏன் சாமியை காப்பாற்றலன்னு சொல்ல, நீ வாட்டுக்கு வா, அது நம்ம வேலை இல்லை. அவன் நம்மளை தேடலை, தேடாதவனுக்கு நாம ஏன் முன்னாடி போகணும்? சொல்கிறது புரியுதா? தேடாதவனுக்கு எந்த உதவியும் இல்லை. இது எங்களுடைய லைனில் இப்படி தான் இருக்கும். தேடினவனுக்கு எல்லாம் உண்டு, தேடாதவங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. கண்ணு முன்னாடி இருந்தாலும் ரைட் அது போட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து. அதனால் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ தூரம் நம்பணுமோ முழு நம்பிக்கையை வச்சு பயணம் பண்ணுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, நீ நம்பி பயணம் போது உனக்காக எந்த எல்லைக்கும் நான் போவேன். எப்படி நீ இந்த பரதேசி நம்பி நீ பயணம் பண்ணும்போது உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். புரியுதுங்களா? அதை பற்றி